இந்தியா கூட்டணியுடைய திசைவழி போக்கையை தீர்மானிக்கும் அளவுக்கு மாபெரும் மக்கள் திரள் மாநாடாக நடந்து முடிந்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கூட தவிர்க்க முடியாத சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி பெற்றிருக்கிறோம் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையில் மாநாட்டில் லட்சக்கணக்கான கூட்டம் மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கை அளித்திருக்கிற ஒரு மாநாடாக, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு மாநாடாக, பாஜகவை மோடி அரசை வீழ்த்த அதுபோல ஒரு மிகப்பெரிய வன்முறை தாக்குதல் நடந்திருக்கிறது. இதை செய்தவர்கள் மீது, தாக்குதல் நடத்திய சமூக விரோதிகள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் யார் என்று விரைந்து கண்டறிந்து அவர்களை கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதுபோல இந்த மாநாட்டிற்கு வந்து செல்லக்கூடிய வழியில் 2 விபத்துகள் நேற்று நள்ளிரவில் ஏற்பட்டு விருத்தாச்சலம் மருத்துவமனையில் இப்போது கட்சி தோழர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போல நாகப்பட்டினத்திலிருந்து வருகை தந்த தோழர்கள் திரும்பி செல்லக்கூடிய வழியில் தஞ்சை காட்டூர் பகுதியில் விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட 17 பேர் காயம்பட்டு தஞ்சை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடல் நலனை கேட்டறிவதற்காகவும் அவருடைய சிகிச்சை விவரங்களை அறிவதற்காகவும் இன்று வருகை தந்து தோழர்களை பார்த்து ஆறுதல் கூறியிருக்கிறோம். முன்னணி தோழர்களுடைய கண்காணிப்பின்றி தோழர்கள் இப்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்கள் விரைந்து நலம் பெற வேண்டும் என்று நிவாரணம் உயிரிழந்த தலைவர் அவர்களை அவருடைய நிலை குறித்து கேட்டறிந்திருக்கிறார். விரைவில் கட்சியின் சார்பில் அவர்களுக்கான உதவிகள் செய்யப்படும். இந்தியா கூட்டணியுடைய திசைவழி போக்கையை தீர்மானிக்கும் அளவுக்கு மாபெரும் மக்கள் திரள் மாநாடாக நடந்து முடிந்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கூட தவிர்க்க முடியாத சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி பெற்றிருக்கிறோம் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையில் மாநாட்டில் லட்சக்கணக்கான கூட்டம் மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கை அளித்திருக்கிற ஒரு மாநாடாக, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு மாநாடாக, பாஜகவை மோடி அரசை வீழ்த்த அதுபோல ஒரு மிகப்பெரிய வன்முறை தாக்குதல் நடந்திருக்கிறது. இதை செய்தவர்கள் மீது, தாக்குதல் நடத்திய சமூக விரோதிகள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் யார் என்று விரைந்து கண்டறிந்து அவர்களை கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதுபோல இந்த மாநாட்டிற்கு வந்து செல்லக்கூடிய வழியில் 2 விபத்துகள் நேற்று நள்ளிரவில் ஏற்பட்டு விருத்தாச்சலம் மருத்துவமனையில் இப்போது கட்சி தோழர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போல நாகப்பட்டினத்திலிருந்து வருகை தந்த தோழர்கள் திரும்பி செல்லக்கூடிய வழியில் தஞ்சை காட்டூர் பகுதியில் விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட 17 பேர் காயம்பட்டு தஞ்சை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடல் நலனை கேட்டறிவதற்காகவும் அவருடைய சிகிச்சை விவரங்களை அறிவதற்காகவும் இன்று வருகை தந்து தோழர்களை பார்த்து ஆறுதல் கூறியிருக்கிறோம். முன்னணி தோழர்களுடைய கண்காணிப்பின்றி தோழர்கள் இப்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்கள் விரைந்து நலம் பெற வேண்டும் என்று நிவாரணம் உயிரிழந்த தலைவர் அவர்களை அவருடைய நிலை குறித்து கேட்டறிந்திருக்கிறார். விரைவில் கட்சியின் சார்பில் அவர்களுக்கான உதவிகள் செய்யப்படும்.